நம்ம 190% பேரு பணம் பணம்னு தான் ஓடுறோம். அந்த பணத்தை எப்படி நம்ம ஆடுற மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ரகசியத்தை இதுல சொல்லியிருக்காரு. சோ அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துக்கணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீமா சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கலாமா? நமக்குன்னு ஒரு சில ஐடியாக்கள் இருக்கும் இல்லையா, எந்தெந்த மாதிரி செய்தா நமக்கு பணம் நிறைய வரும், நம்ம பணத்தை வச்சுட்டு ஆண்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா? அந்த ஐடியாவை ஷேர் பண்ணலாமா? நம்ம விமர்சனங்களை கண்டு நம்ம வந்து பயப்படக்கூடாது, அடுத்தடுத்துன்னு போய்கிட்டே இருக்கணும். அந்த பாயிண்ட் தான் அதுல. மக்களோட மக்களா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையும் சிந்திக்கணும். நம்ம வழியும் மற்றவன் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படாம நம்ம வழியை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். நமக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னா அந்த தாட்ஸை வந்து இமிடியேட்டா நம்ம வந்து செயல்படுத்தணும். அதுக்கு ரைட்டான இருந்துச்சுன்னா மற்றவங்க பேசுறாங்க, மற்றவங்க சொல்றாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வேலை தடைப்படும். நெக்ஸ்ட்னு போறது வந்து தடைப்படும். அதை கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம போக்கஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதனால இதுல அந்த வீடியோல சொன்ன விஷயம் நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் பார்த்துட்டே போகணும் அப்படின்ற விஷயத்த நம்ம ஒரு டெவலப் நோக்கி போயிட்டு இருக்கும் போது எதிரில் வர்ற சேலஞ்சஸை பார்த்து ரொம்ப பெருசா பயந்து கூடாது அப்படிங்கிறத அவர் அந்த படத்துல சொல்லியிருப்பாரு. ஒரு சின்ன வேர்டுல சொல்லியிருப்பாரு, 4 பக்கம் பத்திரிக்கை நம்ம வளர்ச்சி தடுத்துருமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதாவது அவங்கள பெருசா ஐயோ இது இப்படி எதிரி இப்படி அப்படின்னு சின்ன ஒரு 4 பக்கம் பத்திரிக்கை தானே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறேன். நீங்க பொருட்களையும் வேலைகளையும் மேனேஜ் பண்ணீங்கன்னா குறை சம்பாதிப்பீங்க. நீங்கள் மக்களை மேனேஜ் பண்ண படிச்சிட்டிங்கன்னா நிறைய சம்பாதிப்பீங்க. அவங்க தான் பணத்தால் ஆளுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இது உண்மையும் கூட. இப்போ இங்கே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் லேபர் வேலை செய்கிறாங்க, போயிட்டு மிஷினில் வேலை பார்த்துட்டு வந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும். ஆனால் இந்த மிஷினில் வேலை பார்த்துட்டு வர ஆட்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணுற ஒரு ஆள் இருப்பார்ல, அவருக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும். இந்த மாதிரி மேனேஜரெல்லாம் மேனேஜ் பண்ணுற ஒரு சூப்பர்வைசரும் இருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் இல்லையா? கம்பெனி ஓனரு அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும். ஸோ அந்த ஆட்களை யார் மேனேஜ் பண்ணாங்களோ, மனுஷங்கள கூட பழகி, மனுஷங்களை கூட புரிஞ்சு, மனுஷங்களை வச்சு யார் மேனேஜ் பண்ணாலும் அவங்க மட்டும்தான் பெரிய பணத்தில் ஆள முடியும். அவங்க தான் பெரிய சாதனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, நீங்கள் பொருட்களையும் திங்ஸ் மேனேஜ் பண்ணுறாளா, நீங்கள் மக்களை மேனேஜ் பண்ணுறாளா? இது வெறும் சூப்பர்வைசர் வேலை பார்க்குற இடம் மட்டுமா? இல்லை, நீங்கள் வீட்டில், பக்கத்து வீட்டில், உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க, டிரைவரு, கடைக்கு போகிறவங்க, கேட்டாக இருக்கவங்க, பக்கத்து இருக்காரங்க, சொசைட்டி, கடைக்கு போகும்போது மக்கள் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் மக்கள் கூட எப்படி பார்க்குறீங்க, அந்த உறவை எப்படி வளர்த்துக்கிட்டீங்க, அவங்களுக்கு எப்படி ரிலேஷன்ஸ் உண்டு பண்ணீங்க, அந்த மக்களை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, இதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும், நம்மளோட எல்லாமே. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துட்டு இவங்களுக்கு எப்படி பணம் கொடுக்குன்னா அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். வேலையும் தரத்தையும், அவங்களுக்கு எது போதும், அவங்க நம்மள திரும்ப வரணும், நம்ம கொடுத்து தான் இருக்கணும், அவங்க நம்ம கொடுத்து இருக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண தெரியாமல் அழுது காராடி அவ்வளோ பேர் காரி தொப்பி கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனாங்க. அந்த பணத்தை கொடுக்க தான் சொன்னோம், ஆனால் காராடி அழுது கேவலப்படுத்தி கொடுப்பாங்க. அப்படி அப்புறம் எல்லாம் தெரியும் வர நினைப்பிருக்கும். நீங்கள் எப்படி மக்களை மேனேஜ் பண்ணுறீங்க? மக்களை எப்படி மேனேஜ் பண்ணி சண்டை போட்டாலும் சரி, சரி பண்ணாலும் சரி, உங்கள் வேலையை முடிச்சுக்கிட்டு உறவை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு எப்படி பண்ணுறீங்க? இந்த இதெல்லாம் எப்போ வந்து மக்கள் வந்து மேனேஜ் பண்ணுறது தான் ஓகே. மக்களை கண்ட்ரோல் பண்ணுறது, கண்ட்ரோல் வைக்கிறது வந்து அது நெகட்டிவான ஒரு தப்பான வார்த்தை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மக்களை மேனேஜ் பண்ணி அவங்க கொடுத்துருவா, அவங்கள எவ்வளோ பெரிய அவுட்புட் கொண்டு வர்றது, மேபி நம்ம அவங்க என்ன செய்ய நினைக்குமோ அது மூலம் அவங்க செய்கிறது, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, இந்த மாதிரி சொல்கிறேன். கண்ட்ரோலுங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு. இப்படி இருக்கிற இடத்துல நிறைய பேர் மக்களை மேனேஜ் பண்ண தெரியாமல், பிளான் பண்ண தெரியாமல் தொந்து போகிறதும் கேவலப்படுத்தி போகிறதும் அப்படின்னா எப்போ டெலிகேட் பண்ணணும்? பொருளை எவ்வளவு தூரம் நம்ம மேனேஜ் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம மக்களை மேனேஜ் பண்ணோம்னா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் நான் எடுத்திருக்கேன். மேம், நான் எடுத்துக்கிட்டது என்னன்னா ரெண்டுமே முக்கியம் தான். முதல்ல வந்து முக்கியம் என்னன்னா நம்ம பொருட்கள், விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு மேனேஜ் பண்ண தெரியணும், அது முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் மக்கள். அதுக்காக தான் வந்து நான் எம்எம்ஜிக்கு வந்ததே. எனக்கு வந்து எம்எம்ஜி வந்து அட்ராக்ட் பண்ணது வந்து விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து இவங்க மக்களோட இவ்வளவு ஈஸியா பழகுறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது மக்களோட நம்ம கனெக்ட் ஆகுறதுங்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மைண்ட் செட்ல இருப்பாங்க, ஒவ்வொரு மென்டாலிட்டில இருப்பாங்க. நம்ம சொல்றதை அவங்க வேற மாதிரி எடுத்துப்பாங்க, அவங்க சொல்றதை நம்ம வேற மாதிரி எடுத்துப்போம். இது மாதிரி நிறைய வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணும் போதே நிறைய ஒரு இதாகும், என்ன சொல்றதுன்னா முரண்பாடுகள் ஏற்படும். ஆனா இது எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்றதுதான் எம்எம்ஜி. அது வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கணும் லைஃப் லாங், அது வந்து நிறுத்தவே முடியாது. அது வந்து நான் என்னைக்குமே எடுத்துக்கிட்டேன்.
மக்களை மேனேஜ் பண்றதுதான் இப்ப படிச்சிட்டு இருக்கிறத பண்ணிட்டு இருக்கேன். அக்கம் பக்கத்து வீடா இருந்தாலும் அவங்ககிட்டயும் நம்ம எப்படி பழகுறது, எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணதுல ரிசல்ட் நல்லாவே இருக்கு. அதுல பேங்க் போறது, இந்த பேங்க்ல லோன் வாங்க போயில அவங்க நம்மளை எப்படி மதிக்கிறாங்க அப்படின்றது இருக்கு. யார பார்க்கணும் அப்படின்றதும் இதுல இருந்து எடுத்துக்கிட்டேன். மக்களை எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம அப்பா அம்மா கிட்ட, நம்ம ஒய்ஃப், அவங்க கிட்ட, குழந்தைங்கிட்ட எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றோம், நம்ம சுத்தி இருக்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் எப்படி பழகுறோம், இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். அப்போ புதுசா இருந்த அந்த ஸ்டேஜஸ் அவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பழகுறோம். அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் வந்து இருக்கும். மக்கள் வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு முரண்பாடா இருப்பாங்க. அவங்கள ஒவ்வொருத்தரையும் மேனேஜ் பண்றது வந்து நமக்கு ஒரு சேலஞ்ச். அது நம்ம அதனாலதான் எம்எம்ஜில வந்து அதை படிக்கிறோம். ஆனா அதை ஃபாலோ பண்ணா நம்ம வந்து மக்களை வந்து கவர் பண்றது ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி வந்துட்டு ஏனதான பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணதே முன்னாடி பிசினஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எல்லாம் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய இதாகவும் இருக்கு. ஆனா எம்எம்ஜிக்கு வந்த பிறகு இப்ப பொருள் விற்கிற அந்த மாதிரி நோக்கம் இல்லை, முதல்ல ரிலேஷன்ஷிப் தான் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டீமை கொண்டு போயிட்டு இருக்கணும். அதான் எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது. நான் வந்து என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரிலாம் மக்களை எப்படி கையாளுறதுன்னு, என் குடும்பத்துல எனக்கு என்ன சுத்தி உள்ளவங்களை எப்படி கையாளுறதுன்னு தெரிஞ்சிருந்தால், இது அப்பவே படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு 12 லட்சம் 15 லட்சம் என் கையில இருந்திருக்கும். அது கையாள தெரியாததுனால இன்னைக்கு பணத்தையும் ஆளல, மக்களை இப்பதான் ஆள்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து. மக்களை ஆள தெரியலன்னா நம்ம எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு மத்தவங்க எல்லாம் நம்மள கேவலமா பேசுற மாதிரி நிற்போம் அப்படிங்கறதையும் இதுல சார் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கல்ல போடுற இடத்துல கல்லு, கேரட் வர்ற இடத்துல கேரட், அது அந்த பாயிண்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. வேலை தரம் இதெல்லாம் பார்த்துதான் மக்களை ஆளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மக்களை ஆள தெரியணும் அப்படின்னு சொல்றதை விட மக்கள் கூட கனெக்ட் பண்ணி அவங்கள மூவ் பண்ணி அவங்கள டிராவல் பண்ண தெரியணும். அதனால அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப் சக்சஸ்ல இது ரொம்ப முக்கியமானது. மத்தவங்க எல்லாம் எனக்கு சொல்லாங்க, எனக்கு பயங்கர கோவம் வருது, அவங்க ஒரு மாதிரி ஒரு ஹார்டா சொல்றாங்க, ஹர்ட் ஆகுது. நீங்க சொல்றது ரெஸ்பான்சிபிளா வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நானும் அதே திட்டத்தில் தான் திட்டினேன், ஆனா அது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லல, அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தரை செய்ய வைக்கிறோம், பேச வைக்கிறோம் அப்படின்னா அவங்கள ஹர்ட் ஆகாமலும் கஷ்டப்படாமலும் எவ்வளவு அழகா நம்ம பேச தெரியும், மக்கள் கொண்டு போறோம். அது ஒரு பெரிய செல்வாக்கு. அகைன் அது வந்து நீங்க எங்க கேரக்டர் யூஸ் பண்ணணும், எங்க கம்போ யூஸ் பண்ணணும் அது தெரியணும். சக்சஸ், லைஃப் சக்சஸ்க்கு இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன்.